நவம்பர் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு செல்ல இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரில் வந்து உடன்பிறப்புகளை கண்டு மகிழ்வேன் என குறிப்பிட்டுள்ளார். இரு மாவட்ட அரசு திட்டங்களின் ஆய்வுப் பணிகளை நிறைவு செய்து அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மக்கள் தந்த நம்பிக்கையால் மன நிறைவுடன் சென்னை திரும்பியதாக குறிப்பிட்டுள்ள முதல்வர் அடுத்ததாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு சென்று உடன்பிறப்புகளை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 48 இணையர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருமணத்தை நடத்தி வைத்தார். சென்னை திருவொற்றியூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சென்னை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் 48 இணையர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருமணத்தை நடத்தி வைத்தார். கட்டில், மெத்தை, இரும்பிலான பீரோ, மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட சீர்வரிசை பொருட்கள். உங்க பிசினஸுக்கு 20 லட்சம் ரூபாய் கடன் அரசாங்கமே கொடுக்க போறாங்க. அதுவும் குறைஞ்ச வட்டி மானியத்தோட. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தில் செயல்படுத்தும் திட்டங்களுக்கு மோடி மற்றும் அமித்ஷா பெயர்களை வைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி நினைப்பதாக விமர்சித்தார். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாம, தமிழ் பண்பாட்டுடைய காவலாக விளங்குகின்ற இந்த ஆட்சியை பொறுத்து கொள்ள முடியாம இன்றைக்கு எதிர்கட்சிகள் கலங்கி போயிருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம திட்டங்கள்லாம் பார்த்து பயங்கரமா கோபம் வருது. வரத்தான் செய்யும், வேற வழி இல்லை அவருக்கு. மக்கள் நம்முடைய திட்டங்களை எப்படி கொண்டாடுறாங்க பார்த்து அவருக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது. நம்முடைய முதலமைச்சர்களை மக்கள் வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க, அதனால அவருக்கு அந்த வைத்தறிச்சல் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, இன்னொரு கேள்வி கேட்கிறார், ஏன் எல்லா திட்டத்திற்கும் கலைஞர் பேரை வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்டிருக்கிறார். தன்னுடைய 96வது வயசு வரைக்கும் தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக ஓயாது உழைத்த முத்தமிழர் கலைஞர் பேரை சூட்டாம நாம வேற யார் பேரை சூட்ட முடியும்? கூவத்துல ஊர்ந்து போன கரப்பாம்பூச்சி பேரை வைக்கலாமா? இல்ல மறைந்த தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எம்ஜிஆர் அவர் பேரையோ, மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பேரையோ சூட்டினா, அவங்க பேரை வச்சா கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்க மாட்டார். அவருக்கு யார் பேர் வைக்கணும்? இப்போ மோடி பேர் வைக்கலாம், இல்ல அமித்ஷா பேர் வைக்கலாம். ஒரு ரேட் நடந்தா போதும், அதிமுகவை பாஜகவோட இணைச்சாலும் இணைச்சிருவார். அந்த அளவுக்கு தான் இருக்கிறது இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை. இந்த திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாலி எடுத்து கொடுத்து வந்த நிலையில் திடீரென ஒரு தம்பதிக்கு உறவினர்களிடம் நீங்கள் தாலி எடுத்துக் கொடுங்கள் என்று கூறினார். அப்போது மணமகனின் தாயார் மணமகளின் கழுத்தில் தாலி கட்ட முயன்றதால் அரங்கில் சிரிப்பலை எழுந்தது. பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி திருமண நிகழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை குறிப்பிட்டார். சேகர்பாபன் அவர்கள் தான் மாலையை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஒவ்வொரு ஜோடி வரும்பொழுதும். அது ஒரு சில பேர் அவசரத்திலையா இல்ல பதட்டத்திலையான்னு தெரியல, அவங்க மாலையை அவங்களே போட்டுக்கிட்டாங்க. ஒரு பையன் தாலியை தானே எடுத்து கட்டிக்கிட்டான். தவறு கிடையாது, பெண்கள் தான் தாலி கட்டணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டு தானே? பெரியார் சொன்னதுதான் அதெல்லாம். இன்னொன்னு, நம்முடைய ஒரு ஜோடிக்கு திருமணம் செய்து வைக்கும் பொழுது அந்த பெண் சின்னதா கண் கலங்கினாங்க. கண்ணில் தூசி விழுந்துருச்சா இல்ல ஆனந்த கண்ணீரான்னு எனக்கு தெரியல. ஏமா கண் கலங்குற அப்படின்னு கேட்டேன். இப்ப கல்யாணம் ஆச்சு. ஒரு பையன் 5 முடிச்செல்லாம் போட்டான். நம்ம கட்டிக்கிட்டே இருக்க, இல்லை நான் ஸ்ட்ராங்கா கட்டணும்னு அப்படியே. அப்போ நம்ம கலாநிதி வீராசாமி பொண்ணு கண் கலங்கினாங்க. கலாநிதி வீராசாமி சொன்னார்கள், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த பொண்ணுக்கு பையனுக்கு தெரியல,
இதுதான் அந்த பொண்ணு அழுவுற கடைசி நாள், இனிமே அந்த பையன் தான் அழுவப்பா அப்படின்னு ஒரு நகைச்சுவையா சொன்னார். கழிவுநீர் மேலாண்மை குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. கழிவுநீரை அகற்றுவதற்கான உள்கட்டமைப்பை சிறப்பாக கையாளும் நகருக்கு நீர் பிளஸ் எனும் தரநிலை சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இந்த தரநிலையை சென்னை மாநகராட்சி அடைவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்தை தெரிவிக்கலாம் என மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் இந்த அறிவிப்பு வெளியிட்ட 15 நாட்களுக்குள்ளாக மின்னஞ்சல் முகவரிக்கு தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது.